நாம் இப்போது 2 சாணக்கியர் கதைகளை மௌனமாக உழைத்தால் உலகம் பேசும் வெற்றியின் மறைமுறை என்ற தலைப்பில் பார்க்கப் போகிறோம். முதல் கதை, மௌனமாக உழைத்தால் உலகம் பேசும் வெற்றியின் மறைமுறை. இந்த உலகத்தில் எல்லாரும் வெற்றியை விரும்புகிறார்கள். ஆனால் சிலருக்குத்தான் அது கிடைக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனில் வெற்றி என்பது வெளியில் தெரியும் ஒன்று இல்லை, அது உள்ளே உருவாகும் ஒன்று. அதற்கான ஒரு மறைமுறை இருக்கிறது. அந்த மறைமுறையை தெரிந்து கொண்ட ஒருவனின் கதையே இது. ஒரு நகரம், அதில் ஆயிரக்கணக்கான மக்கள். அதே நகரத்தில் வாழ்ந்தான் விக்ரம். விக்ரம் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். பள்ளியில் சராசரி மாணவன். யாருக்கும் அவனைப் பற்றி பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அவன் சராசரிதான். அவனால பெரிய விஷயம் எதுவும் ஆகாது. இப்படி பலர் அவனைப் பற்றி முடிவு செய்துவிட்டார்கள். ஒரு நாள் விக்ரம் ஒரு பெரிய நிறுவனத்தின் அலுவலகத்துக்குப் போனான். அங்கு வேலைக்காக அல்ல. அவன் அங்கு நின்று பார்த்தது அந்த நிறுவனத்தின் உரிமையாளரை. அவர் வரும்போது எல்லாரும் மரியாதையுடன் நின்றார்கள். அந்த ஒரு காட்சி விக்ரத்தின் வாழ்க்கையை மாற்றியது. ஒரு நாள், நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவன் முடிவு செய்தான். ஆனால் இந்த முறை அவன் யாரிடமும் சொல்லவில்லை. ஏனெனில் அவன் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான். கனவுகளை வெளியில் சொன்னால் அது விமர்சனமாக மாறும். அந்த நாளிலிருந்து விக்ரம் மாற ஆரம்பித்தான். அவன் சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணாக்கவில்லை. அவன் நண்பர்களுடன் அலைந்து திரியவில்லை. அவன் மௌனமாக இருந்தான். ஆனால் அவன் உள்ளே ஒரு தீ எரிந்து கொண்டிருந்தது. காலை 5 மணிக்கு எழுந்தான். புதிய திறன்களை கற்றுக்கொண்டான். புத்தகங்கள் படித்தான். தோல்விகளை சந்தித்தான். ஆனால் ஒருபோதும் நின்றுவிடவில்லை. முதல் முயற்சி தோல்வி, 2வது முயற்சி மீண்டும் தோல்வி, 3வது முயற்சியில் கூட வெற்றி கிடைக்கவில்லை. அவனை சுற்றியிருந்தவர்கள் மீண்டும் சிரித்தார்கள். நாங்க சொன்னதுதானே, இதெல்லாம் உன்னால முடியாது. ஆனால் இந்த முறை விக்ரம் சிரித்தான். ஏனெனில் அவன் தெரிந்து கொண்டான், வெற்றி சத்தமாக வராது, அது மௌனமாக உருவாகும். ஆண்டுகள் கடந்து போனது. ஒரு நாள் அதே நகரத்தில் ஒரு புதிய நிறுவனம் ஆரம்பமானது. அந்த நிறுவனம் வேகமாக வளர்ந்தது. அனைவரும் அதைப் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். யார் அந்த ஃபவுண்டர்? எப்படி இவ்வளவு வேகமாக வளர்ந்தது? ஒரு நாள் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மேடைக்கு வந்தார். அனைவரும் அதிர்ச்சியில் நின்றார்கள். அவர் விக்ரம். அவனை சராசரி என்று சொன்னவர்கள் இப்போது அவனை சிறந்தவர் என்று கூறினார்கள். அவனை இகழ்ந்தவர்கள் இப்போது அவனை பின்தொடர்ந்தார்கள். ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? விக்ரம் சிரித்தான். பின்னர் மெதுவாக சொன்னான், நான் அதிகம் பேசவில்லை, நான் அதிகம் உழைத்தேன். மக்கள் என்னைப் பற்றி பேச ஆரம்பித்தது. நான் பேசுவதை நிறுத்திய பிறகுதான். அதுதான் அந்த மறைமுறை. மௌனமாக உழைத்தால் உங்கள் வெற்றி சத்தமாக பேசும். இந்த உலகம் உங்கள் வார்த்தைகளை மறந்துவிடும். ஆனால் உங்கள் செயல்களை ஒருபோதும் மறக்காது. ஆகவே பேசாதீர்கள், நிரூபியுங்கள். சத்தமாக அல்ல, மௌனமாக. ஒரு நாள் உலகமே உங்களைப் பற்றி பேசும். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு வழி. 2ஆம் கதை, மௌனமாக உழைத்தால் உலகம் பேசும் சாணக்கியா சிந்தனையில் ஒரு மனிதனின் எழுச்சி, மெல்லிய பின்னணி இசை, ஆழமான குரல். ஒரு மனிதன் 2 விதமாக வாழலாம். உலகம் கவனிக்கும்படி சத்தம் போட்டு வாழலாம். அல்லது உலகம் கவனிக்காமல் இருந்தாலும் அதை மாற்றும் அளவுக்கு வளரலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் சனகா ஒரு உண்மையை சொன்னார். உன் திட்டங்களை வெளியில் சொல்லாதே, அதை அமைதியாக செய்து முடி. இந்த கதை அந்த ஒரு சிந்தனையை வாழ்க்கையாக மாற்றிய ஒரு இளைஞனின் கதை. அவன் பெயர் அருண். அதிகாரம் 1. டாஷ். வறுமை என்பது அவமானமல்ல. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். அங்கு வீடுகள் மண்வாசம் கொண்டவை. வாழ்க்கை எளிமையானது, ஆனால் வாய்ப்புகள் குறைவானது. அருணின் வீடு கிராமத்தின் ஓரத்தில். சின்ன வீடு, சின்ன அறை, பெரிய கனவு. அவனுடைய தந்தை தினமும் வயலில் கூலி வேலை. அம்மா வீட்டுப் பணம் பார்த்து வாழ்க்கையை சம்பவ் நடத்தினார். ஒரு நாள்
அருண் கேட்டான், அப்பா, நம்ம வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டம்? அவன் தந்தை மெதுவாக சிரித்தார். கஷ்டம் வாழ்க்கையை உடைக்க வராது, மனிதனை வடிவமைக்க வருது. அந்த நாள் அருண் முதல் பாடம் கற்றுக்கொண்டான். வறுமை அவமானம் அல்ல, அது பயிற்சி. அதிகாரம் 2. உலகம் சிரிக்கும் நேரம். அருண் ஒரு கனவு கொண்டிருந்தான். நான் பெரியவனாக வேண்டும். ஒரு நாள் நண்பர்களிடம் சொன்னான். அவர்கள் சிரித்தார்கள். நீயா? இந்த கிராமத்துல இருந்து யாராவது பெரியவங்கானாங்களா? அந்த சிரிப்பு அவன் இதயத்தை காயப்படுத்தியது. அந்த இரவு அவன் தூங்கவில்லை. அவன் நினைத்தான், ஏன் உலகம் நம்பவில்லை? அப்போது அவன் நினைவுக்கு வந்தது சனகா சொன்ன ஒரு சிந்தனை. பலவீனமான மனிதனை உலகம் கேலி செய்யும், ஆனால் சக்தி வாய்ந்த மனிதனை உலகம் பயப்படும். அந்த இரவு அவன் ஒரு முடிவு எடுத்தான். இனிமேல் பேசமாட்டேன், நான் வளருவேன். அதிகாரம் 3. விதையின் தத்துவம். மரம் ஆக வேண்டும் என்றால் முதலில் விதையாக மண்ணுக்குள் புதைய வேண்டும். இந்த சிந்தனை அருணின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் சோஷியல் மீடியா விட்டான். அவன் அன்னெசசரி பேசுவதை நிறுத்தினான். அவன் தினமும் அதிகாலையில் எழுந்தான். புத்தகங்கள் படித்தான். திறமைகள் கற்றுக்கொண்டான். மற்றவர்கள் தூங்கும் நேரத்தில் கூட அவன் உழைத்தான். ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. ஏனெனில் விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது தெரியாது. அதிகாரம் 4. தோல்வியின் தாக்குதல். அருண் தனது முதல் முயற்சியை தொடங்கினான். ஒரு ஆன்லைன் பிசினஸ். மிகுந்த நம்பிக்கை. ஆனால் 3 மாதங்களில் தோல்வி. பணம் போனது. நம்பிக்கை உடைந்தது. அவன் தனியாக உட்கார்ந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி, நான் நிறுத்திவிடலாமா? அதே நேரத்தில் அவன் ஒரு சிந்தனை நினைத்தான். சனகா கூறியது, தோல்வி என்பது ஒரு செய்தி, இன்னும் தயாராகவில்லை என்பதற்கான செய்தி. அவன் மெதுவாக எழுந்தான். நான் இன்னும் தயாராக வேண்டும். அதிகாரம் 5. அமைதியின் ஆயுதம். அடுத்த சில ஆண்டுகள். தோல்வி, மீண்டும் முயற்சி, மீண்டும் தோல்வி. மக்கள் சிரித்தார்கள். இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கியா? அவன் எதுவும் பேசவில்லை. அவன் உள்ளத்தில் சொன்னான், இப்ப நான் பேச மாட்டேன். ஒரு நாள் என் வெற்றி பேசும். அமைதி பலவீனம் அல்ல, அது ஒரு ஆயுதம். அதிகாரம் 6. உள்ளத்தின் போராட்டம். ஒரு இரவு அவன் மனம் உடைந்தது. அவன் கண்ணீர் விட்டான். அவன் கேட்டான், கடவுளே, நான் தவறான பாதையிலா? அந்த இரவு அவன் தந்தையின் முகம் நினைவுக்கு வந்தது. அவன் அம்மாவின் உழைப்பு நினைவுக்கு வந்தது. அவன் புரிந்து கொண்டான், நான் மட்டும் போராடவில்லை, என் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக போராடுகிறேன். அந்த இரவு அவன் மீண்டும் எழுந்தான். அதிகாரம் 7. மாற்றத்தின் தொடக்கம். பல ஆண்டுகள் கடந்து போனது. ஒரு புதிய முயற்சி. இந்த முறை அவன் சிந்தித்து செய்கிறான். அவன் பேஷன்ஸ் கற்றுக்கொண்டான். அவன் டிசிப்ளின் கற்றுக்கொண்டான். அவன் இமோஷன்ஸ் கண்ட்ரோல் கற்றுக்கொண்டான். இந்த முறை அவன் தோல்வியடையவில்லை. சிறிய வெற்றி, பிறகு இன்னொரு வெற்றி. மெதுவாக அவன் வளர ஆரம்பித்தான். அதிகாரம் 8. உலகம் கவனிக்கும் நாளொரு நாள். அதே கிராமம், அதே மக்கள். ஆனால் இப்போது அருண் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். அவனைப் பற்றி செய்தி, அவனைப் பற்றி பேட்டி, அவனைப் பற்றி உலகம் பேசுகிறது. ஒரு நாள் அவனை சிரித்தவர்கள் இப்போது அவனுடன் போட்டோ எடுக்க வருகிறார்கள். ஆனால் அருண் மாறவில்லை. அவன் இன்னும் அமைதியாக இருக்கிறான். ஏனெனில் அவன் தெரிந்து கொண்டான், உண்மையான சக்தி சத்தம் போடாது. இறுதி சாணக்யா சிந்தனை. சாணக்யா சொன்னார், உன் வெற்றியை உலகம் காணட்டும், ஆனால் உன் போராட்டத்தை உன் மனசு மட்டும் அறியட்டும். இப்ப நீ 2 வழிகளில் ஒன்றை தேர்வு செய்யலாம். பேசிக்கொண்டே இருக்கலாம் அல்லது அமைதியாக உழைக்கலாம். முதல் வழியில் மக்கள் உன்னை கேட்பார்கள். 2வது வழியில ஒரு நாள் உலகமே உன்னைப் பற்றி பேசும். இது உன் பாதை, உயர்வு பாதை. இந்த வீடியோ ஒரு சாதாரண கதை இல்ல. இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிந்தனை. மௌனமாக உழைத்தால் உலகம் பேசும். இந்த ஒரு கருத்துதான் பல வெற்றியாளர்களின் ரகசியம். இந்த சாணக்யா பாணி கதையில் ஒரு சாதாரண மனிதன் எப்படி அமைதியாக உழைத்து உலகமே பேசும் அளவுக்கு உயர்கிறான் என்பதை காண்போம். நீ எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறாயா அல்லது அமைதியாக உழைக்கத் தயாரா? உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால் இப்போதே இந்த வீடியோவை முழுவதும் பாரு.
சப்ஸ்கிரைப் டு உயர்வு பாதை ஃபார் மோர் பவர்ஃபுல் தமிழ் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் பெல் ஐகானை அழுத்தி அடுத்த வீடியோக்களை தவறவிடாதீர்கள். கமெண்ட் பண்ணுங்க. நான் மௌனமாக உழைக்க ஆரம்பிக்கிறேன் என்று.